Hi friends, welcome to our channel. வாங்க நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்கிரிடியன்ட் சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். குக்கர் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை போட்டுக்கலாம். எல்லாம் பொரிஞ்சதும் பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்குது. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் பிரியாணி அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. நான் 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்குது. கொதி வந்ததும் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா இப்போ மேலே போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். குக்கர் போட்டு மூடிக்கலாம். விசில் போட்டு 3 விசில் வரட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். யம்மியான சிக்கன் பிரியாணி ரெடி.